வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ரேட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுவும் என்ன ரேட்டிங் வீடியோ பார்க்க போகிறோம்னா, செடிங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரேட்டிங்கில் ஷாப்பிங் சொல்லிட்டு புடவை விளையாட கூட்டு போவீங்கன்னு பார்த்தா இருடா, எல்லாருக்கும் என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதுவும் லேடிஸ்க்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். எல்லாருக்குமே மாடி தோட்டம் வைக்கணுன்றதுல ரொம்ப ரொம்ப விருப்பம். மாடியே இல்லைனாலும் பால்கனியில் கூட ஒரு 2 செடி வைக்கிறதுல ஆர்வம் உள்ளவங்க. அதனால் இதை வந்து நம்ம எங்கெங்கே எவ்வளோ கம்மியாக கிடைக்குதுன்னு சொன்னோம்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஓகே, சரி வாங்க போய் பார்ப்போம். இன்றைக்கி பாருங்கள், இந்த செடியெல்லாம் வந்து நம்ம எங்கெங்கே கம்மியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எங்கே கம்மியாக எவ்வளோ நல்ல செடி கிடைக்குதோ அதை மட்டும்தான் இன்றைக்கி நான் வாங்க போகிறேன். வாங்க போகலாம். பாருங்கள், கொய்யாக்கா செடி தான் ஒரு பெரிய கவரில் வச்சுருக்காங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய செடி சூப்பராக காய்ச்சிருக்கு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வாட்டி கொய்யாக்கா செடி நம்ம வாங்குகிறோம், சரிங்களா? போன வாட்டியே வந்துட்டு வாங்காமல் போயிட்டேன். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா, கொத்து கொத்தா செமையாக பாருங்க. செரி பழம் சூப்பராக இருக்குது. இது செரி பழம், இதோட பூ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. அப்புறம் நான் இது பாருங்க காய், அதே மாதிரி அங்கே காட்டுறேன் பாருங்க பழம். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல? ஐயோ, நான் இந்த செடியை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அந்த செடியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1300லேருந்து 1400 சொல்லியிருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குப்பா. பாருங்க, கொய்யா செடி பார்த்தீங்கன்னா 250 2500 வரைக்கும் இருக்குது. கொஞ்சம் பெரிய செடினா 2500. இது எல்லாமே ஹைப்ரிட் தானுங்களா, நாட்டு கொய்யா இல்லையா இங்கே செடி? கொய்யா கத்திடுறாங்க. இல்லை, நான் வந்து அவர்கிட்ட கேட்டுட்டேன், அவன் திருடுறேன்னு சொல்கிறான் பாருங்க. என்ன சூப்பராக இருக்குது. ஐயோ, அதுவும் செடியிலேயே வந்து கொஞ்சம் பழுத்து இருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும். பாருங்க, சிகப்பு கொய்யா. இங்க வந்து நிறைய காக்டஸ் இருக்கு. காக்டஸ் இல்லம்மா, ஏன்டா என்ன நீ சொல்ற இதெல்லாம்? காக்டஸ்மா. அம்மா, இந்த பையன் வந்து எனக்கு வரவே வரல இந்த செடியோட பேர்லாம். அதெல்லாம் சொல்லி என்ன ரொம்ப தொல்லை பண்றாமா. அவனை சொல்ல சொல்லுங்க. சரி, முள்ளு செடின்னு சொல்லுங்க. இப்போ சொல்ல மாட்டேன் நான். சரி, சேஞ்சிங் ரோஸ். இது பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ரோஸ். பாருங்க, காலையில் பூக்கும் போது ஒயிட் கலரில் இருக்குங்களா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாறிடும், பிங்க் கலர் மாறிடும். இது என்ன செடின்னு தெரில, கேட்டுக்கலாம். இங்கே எடுத்து வைக்கிறேன் நான். இது வந்து சங்குப்பூ. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 10 ரூபா. 2 செடி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அழகுக்கு வைக்கிற மாதிரி தான், குரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி செடி தான் இங்கே நிறைய இருக்குது. ரோஸ் வந்து நம்ம வேறு இடத்துக்கு போகலாம். இப்போ ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணிடலாம் என்னென்ன செடி இருக்குது அப்படின்ட்டு. பாருங்க, இங்கே கத்திரிக்காய் செடி கூட இருக்குது. இது வந்து கல்வாழையும்பாங்க. நம்ம வந்து அழகுக்காக வேலி ஓரம்லாம் வைப்பாங்க இல்லைன்னா, இது ஒரு செடி வச்சா நிறைய செடி வந்துடும். இங்கே வந்து பட்ரோஸ் கலராக இருக்குது. ஒரு 2-3 கலர் எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து அந்த காலத்தில் இது காக்கா பூம்போம். இதுக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் வந்து போடுங்க. இது ஒரு சின்ன மரம் வச்சோம், சின்ன செடி வச்சோம்னா நல்லா பெரிய மரமாயிடும், நல்லா நிழல் கொடுக்கும், சூப்பராக இருக்கும். சிலர் வந்து காட்டுவ மரம் அப்படிம்பாங்க. எனக்கு தெரிஞ்சதான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து டிசம்பர், வெள்ளை டிசம்பர் நாமோன்னு சொல்லுவாங்க. இது ஏன்னு கேட்டிங்கன்னா, நாமோன்னு சொல்லுவாங்கன்னா பாருங்கள், நடுப்புற ஒரு கலரு வெள்ளை இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்க, அதனால நாமம் டிசம்பர். பாருங்க, இது சப்போட்டா செடி. இதுலயே வந்து காய்ச்சிருக்கு. இதெல்லாம் வந்து 1000 ரூபாய் 1200 அப்படிங்கிறாங்க. ஏன்னா பெருசா இருக்கு இல்லைங்களா, சின்னதா இருந்தா ரேட்டு கம்மி. இது பாருங்க, கத்தாழை நம்ம வீட்லயே பார்த்துருக்கீங்க, நிறைய இருக்கு. சின்ன சின்ன தொட்டி இதெல்லாம் 20 ரூபாய் 30 ரூபா 10 ரூபா அப்படின்னு இருக்கு.
இதோட ரேட்டு. ஒரு செடி வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய செடி வந்துடும். பாருங்க, இது வந்து தொட்டாசுனங்கி. இதில் வந்து ஒரு ரகசியம் இருக்குது. துளசியோட இந்த தொட்டாசுனங்கி வச்சோம் அப்படின்னா வீட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. அது ரெண்டும் சேர்ந்து வளரும் போது ரொம்ப நல்லது அப்படிம்பாங்க. அதனால் இப்போ ஒன்று எடுத்துக்கலாம் நம்ம. நான் துளசியோட வைக்கிறதுக்கு தொட்டவுடனே பாருங்கள் சுருங்கி போயிடுச்சு. பாருங்கள், இங்கே வந்து இவ்வளோ செடி தான் இருக்குது. இதை எடுத்துருக்கேன் நான். நம்ம வந்து ரோஸ் வந்து இன்னொரு கடையில் போய் பார்க்கலாம். இதோட ரேட் எல்லாமே நான் கீழே வந்து உங்களுக்கு க்ளீனாக கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அடுத்து அதுலேருந்து ஒரு 4 கடை தள்ளி பார்த்தீங்கன்னா ரோஸு. இங்கே வந்து எப்பவுமே ரோஸ் வாங்குவேன். இந்த இடத்துல ரோஸ் வாங்கினோம்னா சூப்பராக பூக்கும். போன வாட்டி நம்ம வெயில்னால தான் என்னோடய ரோஸ் ஃபுல்லாகவே போயிடுச்சு. இது வரைக்கும் அந்த மாதிரி போனதே கிடையாது. போன வாட்டி பார்த்திங்கன்னா பயங்கர வெயில். 2வது ஊருக்கெலாம் போயிட்டோம் ஒரு 4-5 நாள். அதனால தான். இங்கே என்னென்ன ரேட் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த செடி ஏற்கனவே நம்ம வீட்டில் இருக்குது. மஞ்சள் கலர் தான் இருக்குது. இது ரெட் கலர் எடுத்திருக்கேன் நான். ரேட்டு முன்னாடி போய் கேட்கலாம். எவ்வளோன்னு தெரியல, முன்னாடி போய் கேட்கலாம். பாருங்கள், இங்கே கிடாரங்காய் எவ்வளோ பெருசாக காய்ச்சிருக்கு. ஊறுகாய் போடலாம். இதில் வந்து சூப்பராக இருக்கும் ஊறுகாய். நாட்டுக்காய் ஊறுகாயை விட கொஞ்சம் விறுவிறுப்பு தன்மை இதில் கம்மியாக இருக்கும். பாருங்கள், இதெல்லாம் வந்து 100 ரூபா ஒரு தொட்டி. இது எல்லாமே வந்து 100 ரூபா தானுங்களா. ஒயிட்டு கூட இது வருங்க. சூப்பராக ஒயிட்டு கூட இருக்குது. எல்லா கலரும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு பூச்சிக்கு அடிக்கிற மருந்து அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. உரம் கூட அங்கே இருக்குது பாருங்கள். போகிற ரேட்டில் வந்து 12 செடி வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பெரிய பெரிய ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா. அதே மாதிரி செம்பருத்தியுமே 100 ரூபா. எங்கே அது உங்களுக்கு கம்மியாக இருக்குது, ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இங்கே எல்லா செடியுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. உரத்துலேருந்து மருந்துலேருந்து மண்ணுலேருந்து எல்லாமே கிடைக்குது உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்களுக்கு அட்ரெஸ்ஸு, ஃபோன் நம்பர் எல்லாமே நான் கீழே கொடுத்துட்றேன். நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா.